ஐயா இர்ஃபானு, என்னய்யா இதெல்லாம்? இல்ல என்ன, அதாவது நீங்க ரம்ஜானுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம் தான். அது ரொம்பவே பாராட்டத்தக்கணும். பட் ஆனா நீங்க பண்ற விஷயம் தான் தப்பா போயிடுச்சு. ஏன்னா, இப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, கார விட்டு இறங்கி வந்து ஏழை எளிய மக்கள நேர்ல பார்த்து அவங்க கையில குடுக்கறதுக்கும், கார்ல உக்காந்துட்டு அந்த மிரர மட்டும் இறக்கிட்டு கை நீட்டி குடுக்கறதுக்கும், அப்படி குடுக்கறதுக்கு நெறையவே டிஃபரெண்ட் இருக்குங்க. ஸோ மக்களாகிய வந்து எல்லாருமே ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து கைய உள்ள விட்டு ஹெல்ப் கேட்க தான் செய்வாங்க. அத வந்து நீங்க தப்பா அவங்கள போர்ட்ரேட் பண்ணிட்டு, அவங்கள தேவையில்லாம திட்டுறதும், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, குடுத்து முடிச்சுட்டு நீங்க ஒய்ஃபோட கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்கள பத்தி ரொம்பவே நக்கலா பேசிக்கிறதும் ரொம்பவே தப்புங்க. அவங்க உங்ககிட்ட வந்து இர்ஃபான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களா? அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. பட் நீங்க தான் ஹெல்ப் பண்றேன்ற மாரி போயிட்டு, அதாவது வீடியோ எடுக்கணும்னு ஹெல்ப் பண்றீங்களா? இல்ல ஹெல்ப் பண்ணணுன்ற வீடியோ எடுக்குறீங்களா? அப்படின்றது கண்டிப்பா யாருக்குமே தெரியலைங்க. இந்த மாரி விஷயத்த ஃபியூச்சர்ல கண்டிப்பா கம்மி பண்ணா ரொம்பவே நல்லாருக்கும். அது வேற இல்லாம, நீங்க ஏகப்பட்ட விஷயத்துல மாட்றீங்க. லைக் வந்து கான்ட்ரோவர்சில தொடர்ந்து கான்ட்ரோவர்சில மாட்டிக்கிட்டே தொடர்ந்து இருக்காங்க. மாட்டிட்டே இருக்காரு. பட் ஆனா உங்க மேல கவர்ன்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாரி தெரியலைங்க. ஆனா நீங்க வந்து இந்த மாரி தப்பு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஃபர்தரா இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த மாரி தப்பு பண்ணாம இருந்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுதான் நாங்க இந்த வீடியோல இருந்து கேட்டுக்கிறோம். ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு மார்னிங் வந்து அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம நான் வந்து இது மாரி பேசிட்டேன். அதுக்கு வந்து சாரி கேட்டிருக்காரு. ஓகே. நீங்க வந்து எல்லா வீடியோக்கும் சாரி தான் கேட்டுட்ருக்கீங்க. லெஃப்ட் சைடு உங்க வீட்ல இருக்காங்க. நீங்க ரைட் சைடுல வண்டி ஓட்டிட்டு போறீங்க. ஹெல்ப்புக்கு நீங்க குடுக்கும்போது, அந்த சின்ன கேப் தான் இருக்கு. அதில 4, 5 பேர் கை விட தான் செய்வாங்க. அப்ப நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக தான் செய்யும். அப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது என்ன சொல்லணும், பொறுமையா வாங்குங்கன்னு சொன்னா பரவால்ல. ஒருமையில பேசுறது, ஹார்ஷா பேசுறது, நீங்களும் வந்து அந்த இடத்துலருந்து தான் வந்திருக்கீங்க. கரெக்ட். வந்து ஹெல்ப் பண்றது வந்து முழு மனசோட திருப்தியா குடுக்கணும். அங்க என்ன வேணா நடந்துட்டு போட்டும். அவங்க எப்படி வேணா பேசட்டும், எப்படி வேணா அவங்க வந்து அங்க நடந்துக்கட்டும். பட் ஆனா நீங்க குடுக்குறவங்க, அவங்க வாங்குறவங்க. நீங்களே வந்து இந்த வீடியோல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து வாங்குறவங்கள விட குடுக்கும்போது தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ ஹார்ஷா நடந்துக்கணும்னு தெரியல. ஆனா நான் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தோம்னா, இர்ஃபான் வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி பாலிமர். அந்த பாலிமர்ல அவர் பேர் எனக்கு தெரியல. "ஓசி சோரில் வயிறு வளர்த்து உடம்பு வளர்க்கும் இர்ஃபான்" அப்படின்னு இந்த மாரி மீம்ஸ் எல்லாம் உங்கள பத்தி நெறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நீங்களும் அதுக்கு தகுந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைல வருஷத்துக்கு 4 தடவ மாட்டிக்கிறீங்க. ஆனா இந்த தடவ ரம்ஜானுக்கு நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்கள கிண்டல் பண்ணது ரொம்பவே தப்புங்க. எனக்கு என்னன்னா, இர்ஃபான் வந்து தொடர்ந்து வந்து அதுவும் நார்மலான விஷயம்லாம் கிடையாது. தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம். ரீல்ஸ்லயோ இல்ல வந்து யூடியூப்லயோ ஏதாவது ஒரு ஒரு நார்மலான விஷயம் இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் வந்து ராங்கா போனாலும் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து அது வந்து பெருசா ஹைலைட் பண்றாங்க. பட் ஒவ்வொரு வாட்டியும் இர்ஃபான் வந்து பல்கா மாட்றாரு. நார்மல் விஷயம் கிடையாது. அதாவது சட்டத்துக்கே அகைன்ஸ்டா நிறைய விஷயம் பண்றாரு. பட் ஆனா வந்து அவர் வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ல மாட்டுன மாரி தெரியல. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காரு. இது எப்படி எனக்கு என்ன ஒன்றும் புரியல. பட் வந்து என்னன்னா, மேபி உங்களுக்கு அது கடவுளோட அருளா கூட இருக்கலாம். நம்ம வந்து தொடர்ந்து ப்ராப்ளம்ல மாட்டாம போறோம்னா, அப்ப அதுக்கு அடுத்து வந்து நீங்க வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீங்க பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 4 மில்லியன்ஸ் மேல இருக்காங்க. அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். உங்களுக்கு வந்து நெறைய சப்போர்ட் இருக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். பட் எவ்வளோ சப்போர்ட் இருந்தாலும், மக்கள் சப்போர்ட் இல்லன்னு வைங்களேன், நீங்க வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே வந்து அது வந்து 0 தான் கணக்கு. அப்கமிங்லயாவது இனிமேல வர வீடியோலயாவது இத வந்து நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கலாம் எங்களுக்கு தெரியல. ஆனா அதுலருந்து நீங்க வெளிய வந்துருவீங்க. உங்க மேல வந்துருவீங்க. எந்த ஆக்ஷனும் பண்ண அதெல்லாம் ஒண்ணுமே மாட்டாங்க. பண்ண அது மாட்டாங்க. இப்பவே தெரிஞ்ச விஷயம் தான். பட் நீங்களா திருந்துனா மட்டும் தான் உங்கள திருத்திக்க முடியும். கவர்ன்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நீங்க என்னத்த யூஸ் பண்ணி வெளிய வரீங்க, அத ரிசால்வ் பண்றீங்க அப்படின்றது தெரியல. இத்தன நாள் எவ்வளவோ விஷயம் உங்க மேல அகைன்ஸ்டா நடந்திருக்கு. அதுவும் மேஜரா ஒரு குழந்தை வந்து என்ன குழந்தைன்றத ரிவீல் பண்ணணும் அப்படின்றதே தப்பு. அத பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சோசியல் மீடியால எனக்கு பெண் குழந்தை தான் பொறக்க போகுது அப்படின்றது ஓப்பன் டாக்கா நீங்க போட்டது அது ரொம்பவே ரொம்ப தப்பான விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்கே உங்க மேல இப்ப வரையும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஆனா நீங்க சப்போர்ட் இருக்கு அப்படின்றதுக்கு இந்த மாரி பண்றதெல்லாம் ரொம்பவே தப்புங்க. மக்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இல்ல. அத ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. நீங்களும் அந்த இடத்துல தான் அந்த வண்டிக்கு வெளியே இருந்து தான் வண்டிக்குள்ள வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்து ரெஸ்பான்சிபிளா பண்ணுங்க. இல்லன்னா நம்ம நியூஸ் சேனல்ஸ் இப்பயே வந்து மீம் மாரி அதாவது இதுக்கு வந்து மீம் பேஜே வைக்க தேவையில்ல இர்ஃபான் சோலுக்குன்னு. பாலிமர் சேனல்ட்ட குடுத்தா போதும். அவன் வந்து அந்த அந்த டெம்ப்ளேட்ட பார்த்தாவே தம்ப்நெயில பார்த்தாவே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு உங்க வீடியோவோட வியூஸ் விட பாலிமர் உங்கள கலாய்ச்சி போட்ட வீடியோட வியூஸ் அதிகமா இருக்கு. போயிட்டு இருக்கு. அந்த எந்த அளவுக்கு உங்க மேல கான்ல இருப்பாங்க பாருங்க. பார்த்து உஷாரா இருங்க. தேங்க்ஸ் தேங்க் ஃபார் யூ. வாட்சிங்.